ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது, பாகம் 43, அத்தியாயம் 16, 16வது காலை உலா, அதன் தொடர்ச்சி. உரையாடலின் தலைப்பு வேதம் கண்ட பிரபஞ்சம். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், கண்ணுக்கு புலப்படாத பல கிரகங்களும் நட்சத்திரங்களும் உள்ளன. உதாரணமாக ராகு கிரகம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் முன்னால் வரும்போது கிரகணம் ஏற்படுகிறது. ஆனால் விஞ்ஞானிகள் கிரகணங்களை வேறு விதமாக விளக்குகிறார்கள். உண்மையில் கிரகணத்தை ஏற்படுத்துவது ராகு கிரகமே. நவீன விஞ்ஞானிகள் கிரகணங்களை பற்றி கூறும் விளக்கங்களில் கேள்விக்கிடமான பல விஷயங்கள் உள்ளன. வேதங்களின்படி அவர்கள் தரும் விளக்கம் சரியானதல்ல, டாக்டர் சிங் கூறுகிறார். ஆனால் தமது விளக்கங்களை நிரூபிக்க முடியும் என விஞ்ஞானிகள் கூறுகிறார்களே. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், விஞ்ஞானம் அனைத்தையும் நிரூபிக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். தான் யார் என்பதை தவிர மற்றவற்றை எல்லாம் விஞ்ஞானி விளக்குகிறான். விஞ்ஞானி தான் யார் என்பதை அறியாதவன், தனக்கு மரணம் ஏன் ஏற்படுகிறது என்பதை அறியாதவன். அவனது அறிவு அவ்வளவே. டாக்டர் சிங் கூறுகிறார், இப்பிரபஞ்சத்தின் நகலையும் சந்திரனின் நகலையும் தங்களால் உண்டாக்க முடியும் என்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அவற்றை அவர்களால் உண்டாக்க முடியும் என்றால் ஒரு நகல் சூரியனையும் உண்டாக்கி மின் சக்தியை மிச்சப்படுத்தலாமே. அந்த அயோக்கியர்கள் பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுகிறார்களே தவிர அவர்களால் செய்யக்கூடியது எதுவும் இல்லை. சூரிய சந்திரனின் அமைப்புகளை கண்டறிந்திருப்பதாக கூறி வரி கொடுப்பவர்களின் பணத்தை சூறையாடுகிறார்கள். அவர்களால் முடிந்தால் ஒரு செயற்கை சூரியனை படைத்து ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து போன்ற பனி பிரதேசங்களில் உள்ள மக்களை காப்பாற்றட்டுமே. அடுத்த உரையாடலின் தலைப்பு இறைவன் சூன்யமல்ல. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், தன்னிலிருந்து பல்வேறு ஆபரணங்களை உற்பத்தி செய்தாலும் தன்னிலை மாறாமல் இருக்கக்கூடிய ஆபரணமான சிந்தாமணியின் உதாரணத்தை சைதன்ய மகாபிரபு ஒரு முறை குறிப்பிட்டார். ஓம் பூர்ணம் அத பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் எவாவசிஷ்யதே. அனைத்தும் பரமபுருஷராகிய பகவானிடமிருந்தே வெளிப்படுகிறது என்றாலும் பரமபுருஷராகிய பகவான் எவ்விதத்திலும் குறைவதில்லை. ஸ்ரீல ஈஷோபனிஷத் துதி. இங்கு பூமியிலோ எண்ணெய் கிணறுகள் வற்றி வருவது பெரும் பிரச்சனையாக உள்ளது. ஆனால் சூரியனோ இன்றும் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறான், எதிர்காலத்திலும் ஒளி தருவான். மேலும் கிருஷ்ணரால் இது போன்ற லட்சக்கணக்கான சூரியன்களை படைக்க முடியும். உண்மையை பேசினால் அவர் ஏற்கனவே அதை சாதித்துள்ளார். எனினும் அவரது சக்தியின் முழுமையில் எவ்வித மாற்றமும் இல்லை. அவர் எதையும் இழக்கவில்லை. அதுவே இறைவனது மேன்மையான அசிந்திய சக்தி. அவரே மேன்மையான இறைவன். நம்மிடம் இருக்கும் பணம் செலவானவுடன் கையிருப்பு பூஜ்ஜியமாகி விடுகிறது. சூன்யவாத அயோக்கியர்கள் இறைவனை சூன்யம் என வர்ணிக்கிறார்கள். இறைவன் ஒருபோதும் சூன்யமாவதில்லை. அவர் எப்போதும் நிலைத்திருப்பவர். நாம் இறைவனை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மத வல்லுநர்களின் வேத விளக்கங்களையே பின்பற்ற வேண்டும். அயோக்கியர்கள் மற்றும் முட்டாள்களின் விளக்கங்களை பின்பற்றி வழி தவறக்கூடாது. இறைவனை பற்றியும் அல்ல குறையாத அவரது முழுமையான சக்திகளை பற்றியும் வேதங்கள் விளக்கியுள்ளன. நமது சக்தி தீர்ந்து போகும், ஆனால் இறைவனின் சக்தி அப்படிப்பட்டதல்ல. அதுவே நமக்கும் இறைவனுக்கும் உள்ள வேற்றுமை. கிழவனான என்னால் வேகமாக நடக்கவோ அல்லது ஒரு இளைஞன் செய்யும் செயல்களை செய்யவோ முடியாது, ஏனெனில் எனது இளமையை இழந்து விட்டேன். ஆனால் இறைவனோ எப்பொழுதும் யவ்வனமானவர். அத்வைதம் அச்சுதம் அநாதீம் அனந்த ரூபம் ஆத்யம் பூரண புருஷம் நவ யவ்வனம் ச. பரம புருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூரணமானவர், வெற்றியின் இருப்பிடம், ஆரம்பமற்றவர், விஸ்வரூபங்களையும் எடுப்பவர். அவரே அனைத்திற்கும் மூல புருஷர், முதுமையானவர். ஆனால் அதே சமயத்தில் எப்போதும் இளமை தோற்றத்துடன் இருப்பவர் என்று பிரம்ம சம்ஹிதை 5.33 வர்ணிக்கிறது. மேலும் பகவத்கீதையில் ஈஸ்வர சர்வ பூதானாம் ஹிருத்தேஷ அர்ச்சுன திஷ்டதி, மேன்மையான இறைவன் அனைவரது இதயத்திலும் வீற்றிருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. அவர் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறார். ஆனாலும் அவர் ஒருவரே, அவருக்கு நிகர் எவரும் இல்லை. அவரே இறைவன். அவர் அத்வைதமானவர், இரட்டை தன்மையற்றவர். இறைவன் தனது சர்வ வியாபக சக்தியால் எங்கும் நிறைந்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் இருக்கிறார். இருந்தாலும் இறைவன் ஒருவரே.
ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான கிருஷ்ணரது அன்பின் பூரணத்துவம் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.